இங்க ஒருத்தன் ஒரு இரும்பு செவத்துல ஓங்கி ஒரு குத்து குத்துறான். குத்துன குத்துக்கு அந்த செவரே உடைஞ்சு போயிருது. ஆனா இவனோட கைக்கு எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாம இவன் கையில இருக்கிற எல்லா மூட்டுகளுமே இப்ப மெட்டலா மாறிட்டு வருது. உடனே இவன் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அவனோட பாடியை செக் பண்றான். அவனை செக் பண்ண சயின்டிஸ்டுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா அவரோட பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா மெட்டலா மாறிட்டு வருதுன்னு, அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அவனோட கை டைட்டானியத்தை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறத அவனாலுமே ஃபீல் பண்ண முடியுது. உடனே இவன் என்ன பண்றான்னா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த சயின்டிஸ்ட் அந்த இடத்துல கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அடுத்ததா இவன் ஒரு பிளக் பாயிண்ட்ல அவனோட கையை வச்சதுமே அதுல இருந்த மொத்த எலக்ட்ரிசிட்டியுமே இவன் உடம்புக்குள்ள பாஸ் ஆகிருது. அந்த பவரை யூஸ் பண்ணி இவனுக்கு முன்னாடி வர எல்லாத்தையுமே ஒண்ணுலாம் பண்ணிடுறான். இந்த பவர் போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல ஸ்டோன் மேனை மீட் பண்ணி நான் உன்னை பழைய நிலைமைக்கு மாத்துறேன் அப்படின்னு போய் சொல்லி அவர் ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவனை ஒரு கேஜுக்குள்ள லாக் பண்ணிட்டு அவனோட மொத்த பவரையுமே இப்ப இவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அவன் சொன்ன மாதிரி ஸ்டோன் மேனுமே இப்போ மனித உருவத்துக்கு வந்துடுறான். அப்ப இவன் புதுசா கிடைச்ச பவரை யூஸ் பண்ணி ஸ்டோன் மேனை ஒரு பஞ்ச் தான் விடுவான். அடுத்த செகண்டே அவர் பறந்து போய் விழுந்துடுறாரு. அடுத்ததா இவன் பாக்குறதுக்கே வியர்டா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல்லே ஒரு மாஸ்க் செஞ்சு போட்டுட்டு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா மாறிடுறான்.